தகப்பனிடத்துல இருந்து ஆஸ்தி எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்க போயிட்டான்? தூர தேசத்துக்கு போயிட்டான். ஏன்னா இங்க இருந்தா கூட சில பேர் மைண்ட் வாஷ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, திரும்ப அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதனால ரொம்ப தூரம் போயிட்டான், ரொம்ப தூரம் போயிட்டான். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பாவத்திலே நல்லா. இந்த பாவம் பண்றவங்களை பாருங்களேன், யாரும் இல்லாத நேரத்தை தான் ரொம்ப விரும்புவாங்க. ஏன்? டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஆவிக்குரியவன் அப்படிதான். அவன் தேவனோடு இருப்பான். அவன் தேவனோடு தன் அந்தரங்கத்துல அவரோட இருப்பான். தூர தேசத்துக்கு போயிட்டான். அழகா சொல்லுது, அந்த இடத்துல பஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவன்கிட்ட இருந்து எல்லாம் என்ன ஆகுது, குறையுது. நான் யோசிச்சு பாக்குறேன், பணம் குறைய குறைய அப்பாவோட அன்பை புரிய ஆரம்பிச்சிருப்பான். இங்க பணம் குறைய குறைய அப்பாவோட அன்பு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்பாவோட அன்பு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு நாள் வருது, ரொம்ப உடைஞ்சிட்டான், ரொம்ப உடைஞ்சிட்டான் அவன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த வாழ்க்கை மாறணும்னா ஒரே வழி, அப்பா கிட்ட போகணும். இந்த வாழ்க்கை, இந்த அசுத்தம் மாறணும்னா ஒரே வழி, அப்பாவுக்கிட்ட. கவனிங்களேன், இளைய குமாரனுக்கு மூத்த குமாரனுக்கு தெரியாத ஒன்று இளைய குமாரனுக்கு தெரிந்திருந்தது. மூத்த குமாரனுக்கு தெரியல, இவ்வளவு பாவம் பண்ணக்கப்புறமும் அப்பா அவனை மன்னிப்பாருன்னு தெரியல, அவனுக்கு அப்பா மன்னிக்கிறவர்னு தெரியல. ஆனா இளைய குமாரனுக்கு தெரிந்திருந்தது, நான் எவ்வளவு தூரம் போனாலும் மீண்டும் என்ன அப்பா மன்னிப்பாரு, அவருடைய வேலைக்காரனா கூட என்ன சேர்த்துக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு தைரியம் என்ன, அவர் மன்னிக்க வாய்ப்பு இருக்கு.